கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் தேவனோடு என்கின்ற இந்த ஜெப வேளையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கான வசனம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீங்க இந்த 23வது அதிகாரத்தை தொடக்கத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் குறித்து அவர் ஒரு காரியங்களாய் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார். இவர்களுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யுங்கள், ஆனால் இவர்களுடைய செய்கையின்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யாதிருங்கள். ஏனென்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, சுமப்பதற்கு பாரமான காரியங்களை மற்றவர்கள் மேல சுமத்துறாங்க. ஆனால் இவர்களும் ஒரு நாள் கூட அதை என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க. தங்களுடைய அந்த அங்கிகளை போட்டுக்கொண்டு அந்த காப்பு நாடாக்களை அகலமாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களை, ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. அல்லேலூயா. நமக்கு தெரியும், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் யூதராஜ சிங்கமா இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். அதனால நாம என்ன நினைச்சுக்கிறோம், அவர் யூதராஜ சிங்கமா இருக்கிறதுனால நம்ம யாருக்கும் நம்ம பயப்படக்கூடாது. கரெக்ட் தான். அவர் ராஜாவா இருக்கிறபடினால் நம்மை அவர் என்னவா வச்சிருக்கிறார்னா ராஜாக்களமாகவும் ஆசாரியரமாகவும் வைத்திருக்கிறார். அவர் யாருக்கும் பயந்தது கிடையாது. அதனால நாம என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. சரிதான். அவர் யாருக்கும் என்ன பண்றது இல்ல, அஞ்சினது கிடையாது. அதனால நாமளும் யாருக்கும் என்ன பண்றதா இல்ல, அஞ்சினது கிடையாது. இப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற நமக்கு ஏற்ற காரியங்களை மாத்திரம்தான் நம்ம என்ன பண்றோம்னா எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எது நம்மளால ஏத்துக்க முடியுமோ, நம்மளால செய்ய முடியுமோ, அதெல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு நாங்க இயேசுவை போலவே இருக்கிறோம், நாங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா இப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்று. நாம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. ஒரு பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியா இந்த உலகத்திற்கு வந்தாரு. அதை அவர் ஒரு நாளும் கொள்ளையாடின பொருளா எண்ணவே இல்லை. பிதா தனக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து மரண பரியந்தம், அதாவது மரண கடைசி பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் 9வது வசனத்தை வாசிங்கன்னா, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் எப்படி மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினாரோ அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். அதனாலதான் பரிசேயரையும் மூப்பர்களையும் பார்த்து அவர் சொல்றாரு, இவங்க சொல்லுவாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்க தாழ்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்காது, தாழ்மை இருக்காது. நீங்க இதை செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இதை செய்ய மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, அவர்களுடைய வார்த்தையின்படி நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க, ஆனால் அவர்களுடைய செய்கையின்படியும் நீங்கள் செய்யாதிருங்கள் என்று சொல்லி. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, அவர் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணார், தாழ்த்தினது போல அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுமா? வாசிக்கலாம். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் உயர்ந்தவராயிருந்தும் அவருடைய கண்கள் தாழ்மை உள்ளவனை தான் நோக்கி பார்க்கிறது. அவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். அவர் தாழ்மை உள்ளவனுக்கு வரங்களை தருகிறவராக இருக்கிறார். அவர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் தேவனால் நிச்சயமாய் உயர்த்தப்படுவான். நீங்க ஒரு உலக பழமொழி கூட ஒண்ணு இருக்கும் பாருங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறது இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அநேக நேரத்துல நான் ஏன் தாழ்ந்து போனோம், அவன்லாம் ஒரு ஆளா, நான் தாழ்ந்து போகணுமா, அவன் அவ்வளவு பெரிய ஆளா, அவனுக்கு நான் இறங்கி போகணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? நீ மனுஷருக்கு முன்பதாக ஒண்ணு நீ தாழ்த்தணும்னா
அதே மனுஷருக்கு முன்பதாக நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. நீ எனக்கு முன்பதாக என்ன பண்ற? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக மட்டும் நமக்கு ஆண்டவரே நான் தாழ்த்துறேன்றோம். ஆனா மனிதர்களுக்கு முன்பதாக பெருமையான காரியங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிற பாருங்க. ஒன்றையும் வாதினாலும் வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவுங்கள். நான் மனத்தாழ்மையினாலே நம்ம மேன்மையானவர்களா எண்ணப்பட வேண்டும். பெருமையினால அல்ல. அவனுக்கெல்லாம் நான் இறங்கணுமா, அவனுக்கெல்லாம் நான் தாழ்ந்து போகணுமா? மனிதருக்கு முன்பதாக நீ உன்னை உயர்த்தாம இருந்தனா, மனுஷனுக்கு முன்பதாக நீ பெருமை பாராட்டாம இருந்தனா, கர்த்தர் உன்னை அதே மனுஷருக்கு முன்பதாக உங்களை உயர்த்துகிறவராய், அதே மனுஷருக்கு முன்பதாக உங்களுடைய பேரை அவர் பெருமைப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான், எவன் உன்னை தன்னை உயர்த்துகிறானோ அவன் கர்த்தரால் நிச்சயமாய் தாழ்த்தப்படுவான். அதனால இந்த கால வேளையில கூட நாம் நம்மை தாழ்த்தும் போது, நாம் தாழ்மையை நாம தரித்துக் கொண்டிருக்கும் போது, தாழ்மையான சிந்தனை நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும் போது, தாழ்மையை நாம் நாடும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.